வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிகே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவிகேக்கு ஆப்போசிட்டாகவே பேசியிருக்காரு. இதோட பேக்ரவுண்ட் என்னான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இவர் உண்மையாக சொல்ல போனோம்னா நல்லாவே எக்ஸ்போஸ் ஆகிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிஎம்கேல சரி, தென் பாஜகவில் உள்ள சப்போர்ட்டர்ஸ், அதாவது பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள், இவங்க கூட பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு டீலிங் மாதிரி வச்சுக்கிட்டு டிவிகே உள்ள எல்லா நியூஸையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, லீக் பண்ணுறது. முக்கியமாக சொல்ல போனால் திமுக பத்திரிகையாளர் மில்டன், இந்த மாதிரி திமுக பத்திரிகையாளர்களும் பார்த்திங்கன்னா அவர் நியூஸை லீக் பண்ணுறது. தென் பார்த்திங்கன்னா டிவிகே ஸ்போக் பர்சன்ஸில் அவரை பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருந்தாங்க. இதோட உண்மைத்தன்மை இன்றைக்கி தான் வெளிப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு டிவிகேக்கு ஒரு தப்பான விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கும் போதே தெரியுது. ஸோ நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்சியிலேருந்து சில பேர் கருப்பாடுகள் வெளில போகிறது கண் கூட பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கருப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா டிவிகேக்கு தப்பான செயல்கள், அதாவது டிவிகே பர்மிஷன் கொடுக்காம இவராக ஒரு முடிவு எடுக்கிறது, இல்லை டிவிகே பர்மிஷன் வாங்காமல் இவராக ஒரு இடத்துக்கு போய் அதை ஆய்வு பண்ணுறது, அப்புறம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற கட்சிக்காரங்களுக்கு லீக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் இருக்கே தாண்டி அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி என்கின்ற ஒரு பாஜக ஆர்எஸ்எஸ் பத்திரிகையாளர் அவரோட பார்த்திங்கன்னா டையப் வச்சுக்கிட்டு அவர் போகிற டிபேட் ஷோவாக போகிறது, ஒன்லி சன் நியூஸ், சன் டிவி இவங்க வைக்கிற டிபேட் ஷோவாக போய் டிவிக்கு ஏதோ ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வேலை செஞ்சு வந்திருக்காரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படாத மாதிரி இன்றைக்கி நல்லாவே பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிருக்கான்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்ல